வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். யோபுனுடைய புத்தகம் 19வது அதிகாரம். யோபு 19 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்காக ஹோப் ஆஃப் க்ளோரி என்றதான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மகிமையின் நம்பிக்கை. கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், இந்த உலகம் மட்டும் நம்முடைய வாழ்க்கை அல்ல, இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவ ஜீவியம் வாழ்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து அந்த ஃபியூச்சர் நமக்கு இருக்குது என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இந்த யோபு பக்தனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த யோபு பக்தன் எப்படி அவர் நம்பிக்கையாக இருந்தார் என்பதையும் அவர் கொடுக்கிறதான செய்தி என்ன என்பதையும் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜான் வெஸ்லி என்றதான ஒரு தேவ மனுஷரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மெத்தடிஸ்ட் சபையை உருவாக்கினவர். அவர் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்கார். நல்ல பிரசங்கம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் எப்பயுமே அவர் வாயை திறந்தாலே பிரசங்கம் தான். அவர் உலகமே என்னுடைய பிரசங்க மேடைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ப்ரீச்சராக இருந்தார். அவரை பார்த்து ஒரு அம்மா அவரை பார்த்து கேட்டாங்களாம், இன்றைக்கு இந்த இரவு நள்ளிரவு நீங்கள் மரித்து போனால் உங்களுடைய அந்த இருக்கிற எஞ்சிய நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி பார்த்தீங்களா? நல்ல ஒரு பிரசங்கியார், உலகமெங்கும் சபைகளை ஸ்தாபித்த ஒரு பிரசங்கியாரை ஒரு பெண் இப்படி கேட்டிருக்கிறாங்க. அப்போ கேட்டதுக்கு அவர் ஒன்றும் தயங்காமல் சொன்னாரா, எனக்கு இந்த மதிய நேரத்தில் இந்த இடத்துல நான் ஒரு பிரசங்கம் பண்ணணும், இந்த சாயந்திர நேரத்தில் மாலை நேரத்தில் ஒரு வீட்டில் போய் நான் ஒரு ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் சொன்னார், நான் குடும்ப ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் தூங்கும்போது கர்த்தருடைய கரத்தில் என்னுடைய ஜெபத்தை ஒப்பு கொடுத்து நான் கண்ணை மூடி தூங்குவேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது போல நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் கண்ணை திறப்பேன். அது எந்த இடம்னா, அது மகிமையான இடம், அது தேவன் தங்க இருக்கிற இடம், தேவன் கொடுக்கிறதான அந்த மகிமையான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவரை நான் முகமுகமாக பார்ப்பேன் என்று சொன்னாராம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்முடைய பிரசங்கங்கள்லாம் எப்படி இருக்குது கேட்டீங்கன்னா, இம்மைக்காக மாத்திரம்தான் இருக்கிறது. இம்மைக்காக ஜனங்க என்ன செய்றாங்க? கர்த்தரை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் பவுல் சொன்னாரு, இம்மைக்காக மட்டும் கர்த்தரை தேடினீர்கள் என்றால் நீங்கள் பிரஜாதி ஜனங்களை விட பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லுகிறார். அப்ப இம்மைக்காக மட்டும் நம் கர்த்தரை தேடவில்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் டாக்டர் ஆண்ட்ரூ போனர் என்றதான ஒரு தேவ மனுஷன் அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு உதாரண சம்பவத்தை சொன்னார் பிரசங்கத்தில். அப்போ அவர் ஒரு விசுவாசி. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் ஸ்காட்லாந்தில் அவர் ஒரு சபைக்கு போய் பிரசங்கம் கேட்க போயிருக்கிறார். பிரசங்கம் கேட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டுட்டு அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அப்போ விசுவாசிகளாம் கேட்டாங்களாம், கிராமத்தில் இருக்க ஜனங்களாம், நீ அங்கே போனையே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனையே, பிரசங்கத்தெல்லாம் கேட்டையே, என்ன பிரசங்கம் கேட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த விசுவாசி சொல்லியிருக்கிறா போல, அவர்கள் எல்லாரும் ஒரு சிறகுகளால அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்றாங்க? ஒரு சிறகுகளை அடித்து பறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிரசங்கத்தினுடைய அவருடைய முழு கருத்தையும் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், ஒரு சிறகுகளால அடித்து பறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததை மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்ததை மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார், அவர் ஒரு மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்றதான வார்த்தையை நான் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். இரண்டு சிறகுகளை அடித்தால் தான் பறக்க முடியும். அல்லேலூயா. ஒரு சிறகுகளை எவ்வளவு நாட்களாக நீ அடித்து பறந்து கொண்டிருப்பாய்? நிச்சயமாய் ஒரு முழுமையாய் பறக்க முடியாத ஒரு சபையாக நம்ம இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் ரெண்டு சிறகுகளை அடித்து உயிரை பறக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்திலும் நாம் வாழணும். இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்காக சத்தியமாய், சாட்சியாய், நேர்மையாய், உண்மையாய் வாழணும். அதே போல நம் மறுமையிலும் காணப்படுவோம் என்றதான நம்பிக்கையோடு கூட வாழணும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் சத்தியமானது. அந்த சத்தியத்தை தான் பார்த்தீங்கன்னா இங்கே யோபு பக்தனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். அது ரெண்டே காரியமாக ஒரு எளிய ஒரு பிரசங்கத்தான் பண்ணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரொம்ப கடினமான பிரசங்கத்தை நான் பண்ண நினைச்ச மாட்டேன், விரும்ப மாட்டேன். காரணம் என்னன்னா, கடினமாய் உங்களுக்கு தோன்றுவதெல்லாம் மயக்கத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆழமாய் சத்தியம் என்று சொல்லிட்டு அந்த ஆழமான சத்தியத்துக்குள்ள போகும்போது புரியாத போயிடும். சரிங்களா? அதனால ஆழமான சத்தியத்தை மிக தெளிவாக, எளிமையாக நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அது யார் மூலமா புரிந்து கொள்ள போறோம் என்றால், யோபு பக்தன் மூலமாகவும் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். அதுல ரெண்டே காரியம் மட்டும்தான். ஒன்று மகிமையை அறிந்திருக்கிறேன். முதலாவது காரியம் மகிமையை அறிந்திருக்கிறேன். இரண்டாவது காரியம் மகிமையை அனுபவிக்கிறேன். ரெண்டு காரியம். என்ன சொல்றேன் சொல்லுங்க? ரெண்டே பாயிண்ட் தான். ஒன்று மகிமையை அறிந்திருக்கிறேன், இரண்டாவது மகிமையை அனுபவிக்கிறேன். அப்போ மகிமையின் நம்பிக்கையை இந்த நாளில அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அட் பிரசன்ட் இந்த உலகத்துல அந்த மகிமையை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி அறிந்திருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க யோபுனுடைய வாழ்க்கையை ஜஸ்ட் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். யோபு எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார்? அதை இந்த யோபுனுடைய புத்தகம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான புத்தகம். நீங்க எத்தனை பேர் யோபு புத்தகத்தை படிச்சிருக்கிறீங்க? நீங்க வீடுகளில் போனால் படிங்க. யோபு புத்தகம் ஒரு உரைநடை போல, கவிதை போல, ஒரு சரித்திரங்கள் என்ன செய்து அடங்கி இருக்கிறது. நல்ல புத்தகம். படிக்க படிக்க நமக்கு என்ன செய்யும்? நிறைய வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய, நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு வேத புத்தகம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் மிக பழமையான புத்தகம். ஆதியாகம காலத்தில் வாழ்ந்ததான அந்த முற்பிதாக்களோடு கூட இந்த யோபு ஒப்பிடப்படுறார். ஸோ அப்போ மிக பழமையான நல்ல புத்தகம். இதை நீங்கள் படித்து பாருங்கள். நல்ல எப்படி ஒரு வாழ்க்கையில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெற்றியை எப்படி அவன் அடைகிறான், வெற்றி அடைவதற்கு என்ன போராட்டத்தை அவன் கடந்து போகிறான், அதே சமயத்தில் கலக்கம் அடைகிற செயல்கள் என்னெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வருது என்பதை எதில் பார்ப்போம்? இந்த யோபு புத்தகத்தில் நம்ம பார்ப்போம். ஒரு நீதிமானா இருக்கிறார் யோபு. யார்? எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீதிமானா இருக்கிறார், உத்தமனா இருக்கிறார், சன்மார்க்கனா இருக்கிறார், தேவனுக்கு பயந்து இருக்கிறார். இதெல்லாம் இருந்தா கஷ்டம் வருமா? உங்க பார்வையில என்ன, உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்லுது? நான் உத்தமனா இருக்கிறேன், பக்தியா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், கடவுளை உண்மையா தேடி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், என்னில ஒரு பாவமும் கிடையாது அப்படின்னு சொல்லுதானே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அது மட்டும் கிடையாது, அவருக்கு ஆடுகள் என்ன செய்து, ஆடு அதிகம் 7000, ஒட்டகங்கள் 500, ஏர்மாடுகள், இப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய பண்ணையார். ஆடு மாடுகள், வேலையாட்கள், அவருடைய தோட்டம், அவருடைய ஆசீர்வாதம், வீடு, பிள்ளைகள் எல்லாம் செழித்திருந்தது. செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்றார், பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்றார். இந்த வாழ்க்கையில ஏதாகிலும் போராட்டம் வரலாமா? இப்படி ஒரு செழிப்பா வாழும்போது, ஒரு நல்ல குடும்பத்தோடு இருக்கும்போது, பக்தியா இருக்கும்போது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ஊர்காரனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, பங்காளிக்கு எப்படி இருந்திருக்கும்? சொந்த பந்தங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவன் எப்படா விழுவான், இவன் இவ்வளோ செழித்து இருக்கிறானே, இவனுக்கு எங்கிருந்து இந்த ஆசீர்வாதம் வந்தது என்று பொறாமை கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எரிச்சல் கொண்டிருந்தாங்க. எப்ப இவன் விழுவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அவன் மட்டும் எதிர்பார்த்தா, நமக்கு மேலே ஒரு சத்துரு இருக்கிறான், சரிங்களா? அவனும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறான், எவர்களை விழுங்கலாம் என்று என்ன செய்யறான், வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனும் பார்க்கிறான், எப்ப தலைவர் என்ன செய்யலாம், கீழே தள்ளலாம், எப்ப இவரை விழுங்கலாம் என்று அவனும் வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்ப அவன் ஒரு பாயிண்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறான். இந்த முதல் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் சுற்றுல தேவனும் பிசாசும் உரையாடுறாங்க. எதை பத்தி பேசுறாங்க தெரியுங்களா? யாரை பத்தி? இந்த யோபுவை பத்தி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. யோபு ஒரு இந்த பிசாசு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றான். என்ன தெரியுங்களா? யோபு உண்மையா தேடுறான், பரிசுத்தமா இருக்கிறான், பக்தியா இருக்கான்னு நினைக்காத. நீங்க அவனுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறீங்க, புரியுதுங்களா? அவனுக்கு நல்ல செழிப்பை கொடுத்துருக்கிறீங்க. அதனால தான் அவன் யாரை தேடுறான்? உம்மை தேடுறான். நீங்க இப்போ அதை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க, அவன் உம்மை தேட மாட்டான், உம்மை தூஷித்துடுவான். பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் யோபுனுடைய விசுவாச பரீட்சை வரும்போது ஆண்டவர் அனுமதிக்கிறார். இது யார் அனுமதிச்சது? இதைத்தான் தியாலஜின்னு சொல்லுவாங்க, பர்மிஷன் வில் ஆஃப் காட். தேவன் அனுமதி கொடுத்ததான சித்தம். ஒரு மனுஷன், ஒரு சீன ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார், ஒரு மனிதன் பிறக்கும் போது கையை மூடிக்கிட்டு பிறக்கிறானா. எப்படி பிறக்கிறான் சொல்லுங்க? கையை மூடிக்கிட்டு பிறக்கிறான். காரணம், இந்த உலகத்தில் அவன் ஏதோ அடைய போகிறான் என்ற எண்ணத்தோடு கூட. ஆனால் இறக்கும் போது கையை விரித்து கொண்டு இறந்து போகிறான், அவன் ஒன்றும் அடையாத போகிறான் என்று சொல்லி இருக்கிறார். புரியுதா? அப்போ இந்த யோபுனுடைய வாழ்க்கையை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு செழிப்பா எல்லாவற்றையும் அடைந்திருந்த மனிதன் இப்போ கையை விரிக்கிறார். அந்த கை எதுக்காக விரிக்கிறார் தெரியுங்களா? கர்த்தாவே, எனக்கு எல்லாவற்றையும் அனுமதி கொடுங்க, இந்த கையில் நான் வாங்கிக்கிறேன். நான் போகும்போது நீ அனுமதி கொடுக்கும் போதும் அதை நான் அடைஞ்சு கொள்றேன், நான் போகும்போதும் வெறும் கையாட என்ன செய்றேன், நான் போகிறேன். என்ன நீ என் வாழ்க்கையில் கொடுக்குறோம் அது எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன்றதான கையை விரிக்கிறான். எதனால் தெரியுங்களா? சாத்தானும் தேவனும் ஒரு டீலிங் பேசுறாங்க. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ எடு என்று ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்த பிறகுதான் பிசாசால யாரை தொட முடிஞ்சது? யோபுவை தொட முடிஞ்சது. இப்போ நல்லா கவனிக்கணும், யோபுக்குடைய எல்லா காரியமும் இழந்து போயிருக்கிறார். இப்போ யார் மட்டும் இருக்கிறா சொல்லுங்க? இந்த சம்பவத்தில் நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள். அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதா இருந்தால் ஒரு புத்தகம் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணதாக இருக்கும். அது என்ன செய்யும், ஒரு நாள் கூட ஆகிடும். அதனால் நான் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இது எல்லாம் இப்போ அழிந்து போகும்போது இப்போ யார் இருக்கிறா? யோபு இருக்கிறார், அவங்க மனைவி இருக்கிறார். இதுவும் பிசாசுக்கு பொறுக்கல. இன்னும் இவன் உத்தமத்தில் இருக்கிறான், இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறான், இன்னும் கர்த்தரை தேடுறான். அப்பொழுது பிசாசு சொல்றா, ரெண்டாவது சுற்று யார்கிட்ட வருது? மறுபடியும் டீலிங் ஆண்டவர்கிட்ட வருது. இவனுடைய சரீரம் முழுவதும் என்ன செய்ய, இவன் ஜீவனோடு இருக்கிறான், இவன் ஜீவன் பாதிக்கத்தக்கதாக நீ என்ன செய்ய, அனுமதி கொடுங்க கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் மேல நீ கை போடு, ஆனா அவனை ஜீவனை எடுக்கிறது உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன கேன்சர் வந்ததுன்னு தெரியல, என்ன ஸ்கின் டிசீஸ் வந்ததுன்னு தெரியல, அங்கும் இங்கும் சொரிஞ்சு கொள்ளுகிறார், வேதனை பெருகி இருக்குது, சரீரம் முழுதும் கொப்பளங்களால நிறைந்து இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அன்பான மனைவி எல்லாம் இப்ப திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேனர் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? எங்கள் ஏரியாவில் பேனரை பார்த்தீங்கன்னா சும்மா அருமையாளுமா, இருமணமும் ஒரு மணமாகிற ஒரு திருமணம் சொல்லுவான், சரிங்களா? ஏன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பழைய பழமொழி, சரிங்களா? இப்படி திருமணத்தை குறித்து பந்தத்தை குறித்து அவ்வளோ பைபிள்லையும் அப்படிதான் சொல்லுவது. ஒரே சரீரமாக இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள், அப்படியெல்லாம் பைபிள் எல்லாம் போட்டுருக்குது. உண்மைதானே? அல்லேலூயா. ஏங்க செழிப்பா இருந்தது, ஆடு மாடுகள் இருந்தது, வேலைக்காரர்களா இருந்தாங்க, ரொம்ப உற்சாகமா வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அப்ப மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டா. யாரை குறித்து? யோபு குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. திடீரென்று யோபுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து விட்டது. இந்த கால் நடக்க முடியல, கை விழுந்து போயிடுச்சு, முழு சரீரத்திலையும் கொப்பளம், நடக்க முடியாதபடிக்கு. இப்ப மனைவியே எங்கே இருக்கிறாய்? அவர் கூப்பிடுறார், வேலைக்காரன் வான்னா வருவான், போனா போவா.
தேசத்துல ஒரு உயர்ந்த கனத்துக்குரிய மனுஷனாக இருந்த யோபு வேலைக்காரனை கூப்பிடும் போது வேலைக்காரன் அசட்டை பண்ணிட்டு போகிறான். அவர் சொல்லுகிறாரு, யோபு சொல்லுகிறாரு, என் வேலைக்காரனை ஒரு சிறிய வேலைக்காக நான் கெஞ்சுகிறேன். என்ன செய்யற சொல்லுங்க? ஒரு பெரிய மனுஷன் இப்ப வேலைக்காரங்கிட்ட கெஞ்சுறார். மனைவி சொல்றாங்க, அந்த அன்பான மனைவி சொல்றாங்க, உன் சுவாசம் எனக்கு அருவருப்பா இருக்கிறது, உன் சுவாசம் எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல. ஒரு காலத்துல சுவாசம் ஆசையா இருந்தது, ரொமான்டிக்கா இருந்திருக்கும் ஒரு காலத்துல, இன்னும் தெளிவா சொல்ல போனா. ஆனா அதே மனைவிக்கு உன்னை பார்க்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கிறது. அவாய்ட் பண்றாங்க. மனைவி வந்து பார்த்தீங்கன்னா யோபுவை அவாய்ட் பண்ணிட்டு போறத அவர் பார்க்குறாரு. இந்த நிலையில நண்பர்கள் இருக்கிறாங்க தெரியல. இன்றைக்கு நிறைய பேருக்கு யார் முக்கியம் தெரியுமா? ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நண்பரை பிடிச்சிடுறாங்க. யாரு? ஸ்கூல் படிக்கிறதுல எல்கேஜிலேருந்து நண்பரை பிடிச்சிடுறாங்க. அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் ஃபோன் நம்பர் வேற வாங்கி வச்சுக்குதுங்க. அப்பா அம்மா எங்கே இருந்தாலும் ஃபோன் அடிச்சு யார் பேசுகிறாங்கடா, எங்கள் நண்பர் பேசுகிறார், என்ன என்ன ஹோம்ஒர்க்குக்காக பேசுகிறார். இப்போ ஹோம்ஒர்க்குக்காக பேசுவார், அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு வேற ஒர்க்குக்காக பேசுவார். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சின்ன வயசுலேருந்து என்ன செய்யுது, பிள்ளைகளுக்கு பெருகிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த நண்பருக்காக எதையும் நான் செய்வேன், யாரையும் நான் நினைச்சுவேன், விட்டு கொடுப்பேன். இந்த காலத்து பிள்ளைங்க சொல்ற வார்த்தை தான், நண்பர்கள் நண்பர்கள், உலக நண்பர்கள் வேணும், நண்பர்கள் வேணும் தான். யோபுக்கு நண்பர்கள் இருந்தார்கள். யோபுக்கு நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்திருப்பாங்க சொல்லுங்க? காந்தியடிகள் என்ன சொன்னாரு? உன் நண்பனை சொல்லு, உன்னை நான் என்ன செய்றேன் சொல்றேன், சொன்னாரா இல்லையா? உன் கேரக்டர் எப்படி இருக்கு தெரியும், நீ யாரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறாய். நீ ஒரு பெரிய மனிதனோடு ஐக்கியம் வைத்திருந்தால் உனக்கு நல்ல பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானம் எண்ணம் உண்டாகும். ஒரு கீழானவர்களோடு கூட நீ ஐக்கியம் வைத்திருந்தால் அந்த கீழான எண்ணம் தான் வரும். ஸோ யூ ஹாவ் டு அச்சீவ். நீ யாரை நீ தேடுகிறாய், நீ யாரை பார்க்குற, யாரை நீ அச்சீவ் பண்ற, யாரோடு கூட ரிலேட்டிவ்ஸ் வச்சிருக்கிற, உறவு வச்சிருக்கிற, அதுதான் உன்னுடைய உயர்வுக்கும் கனத்துக்கும் அதுதான் என்ன செய்யும், வழி நடத்தும். அதனால கீழானதே பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உறவு வச்சிருக்கீங்களோ அது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை வளர செய்யும். உலகத்து மனிதர்களோடு கூட நீங்க உறவு வைத்திருக்கும் போது அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய எண்ணம் தான் உங்களுக்குள்ள திணிக்கப்படும். அதனால நண்பர்கள் தேவை, அல்லேலூயா. ஆனா அதே சமயத்தில் ரட்சிக்கப்படாத நண்பர்களோடு கூட ரொம்ப நீங்க ஐக்கியப்பட்டு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக நீங்க ஓடாதபடிக்கு காத்துக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வாராக. இங்கே பார்த்தீங்கன்னா யோபுடைய நண்பர்கள் கேள்விப்பட்டாங்க. ஒரு பிரச்சனை யார் வருவா சொல்லுங்க? முதல்ல யார் வருவா? நண்பர்கள் வந்துட்டான், வெகு தூரத்துலேருந்து வந்துட்டாங்க. 4 நண்பர்கள் வந்து என்ன செய்தாங்களாம் சொல்லுங்க? ஒரு வாரமாக அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. ஒரு வாரம் என்ன செஞ்சுட்டாங்க? வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைனா யாராவது ஒருத்தவங்க கூட இருந்தாலும் நமக்கு ஆறுதல் உண்டு. அப்படி ஆறுதல் தானே? ஒரு பிரச்சனை நேரத்தில் லேசாக அப்படி தட்டி கொடுப்போம். ஒரு கஷ்டமான ஒரு வீட்டுக்கு போனால், ஒரு கஷ்டமான சூழ்நிலை போகிறவங்களுக்கு நம்ம தட்டி கொடுப்போம். ஒரு தோல்வியை கண்டவங்களை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? லேசாக தட்டி கொடுப்போம். அந்த தட்டி கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும், சரிங்களா? ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்போ ஒரு வாரம் உட்கார்ந்து இருந்தாங்க. யோபுக்கு எப்படி இருந்து சொல்லுங்க? பரவாயில்ல, என் நண்பர்களாக என் கஷ்டத்தில் என் துக்கத்தில் அவங்க பங்குள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஆறுதல் அடைந்து விட்டார். ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு மேலே அது நீடிக்கலை. இந்த 4 நண்பர்கள், அவங்க பேரை சொல்ல, எலிப்பாசு, பில்தாத்து, சோப்பார், எலிகு, இந்த 4 நண்பர்களும் வாயை திறந்தா பார்த்தீங்கன்னா அதான் பெரிய பிரச்சனையே. சும்மா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. வாயை திறக்கிறான் பார்த்தீங்களா? வாயை திறந்தா ஒருத்தன் ஒரு ஆலோசனை கொடுப்பான் பார்த்தீங்களா? அது தாங்க நம்மளை தாங்காது. நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல, கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு வாழ்ந்துருவாங்க. ஆனால் திருமணம் ஆன சில நாளில் நம்ம ஆள் வந்து கேட்பான் பார்த்தியா, ஏதாவது உண்டா, ஏதாவது உண்டா? இவன் கேட்குறத பார்த்தே கல்யாணம் பண்ண பயந்து ஓடுவான், சரிங்களா? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்க, அந்த பிரச்சனையை கேட்டு கேட்டு எப்பா இதை போனால் இதை என்ன செய்வாங்க, தொடங்கிடுவாங்க, நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம். யாருக்காக கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்காக.
இந்த நண்பர்கள் சொல்ற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமானது. அவர்களும் பக்தி உள்ளவர்கள், புரியுதுங்களா? யோபுடைய நண்பர்கள், யோபு எப்படி இருந்தாரு? பக்திமானா இருந்தார். அப்ப பக்தி உள்ளவர், நீதி உள்ள நல்ல நண்பர்கள் தான். ஆனா அவங்க வாயை திறந்த போது அவன் யோசிக்கிறான். யார் யோசிக்கிறா? எலிப்பாஸ் யோசிக்கிறாரு. அதனுடைய வசனத்தெல்லாம் நீங்க வீட்டில் படிச்சு, யோபு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. எலிப்பாஸ் சொல்றாரு, உனக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற. நம்மால் கரெக்டா சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற, அதான் நீ போற இடம்லாம் என்ன செய்ய மாட்டுது, விளங்காம இருக்குது, தோல்வியை கண்டுட்டே இருக்கிற, உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது. நம்மால் சொல்லிட்டாங்களா? நம்மளோட உள்ளத்துல எப்படி இருக்கும்? யோபா இருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? நானே ஏற்கனவே நொந்து போயிருக்கிறேன், இப்ப இவர் வேற மறுபடியும் என்ன செய்றாரு? உயிர் நண்பரா இருந்தவர் உயிர் எடுக்கிறா போல, எல்லா காரணம் நீதான், நீ செஞ்ச பாவம் தான் அப்படின்னு இவர் சொல்றார். எனக்கு ஒரு தடவை கால் உடஞ்சிச்சு. நான் ஆர்டினேஷன் வாங்க போறேன். என்ன, கேரளாவில் போய் ஆர்டினேஷன் வாங்கும் போகும்போது என் கால் நசிச்சுட்டு உடஞ்சிடுச்சு. அப்போ கால் உடஞ்சி நல்லா வந்துட்டேன். ஆனால் சில ஊழியக்காரர்கள் பார்த்து சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு கால் என்ன செஞ்சார்? கர்த்தர் உடைச்சிட்டாரு. அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னை உருவாக்குறாரு, அதனால தான் உன்னை இப்படி போட்டு போட்டு என்ன செய்றாரு? ஆண்டவர் வாட்டி எடுக்கிறாரு. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு தான் ஆகணும். அது காலை உடைச்சது கர்த்தரோ, அது சத்துருவோ, அல்ல உங்களுக்கு பிரச்சனை வந்தது எந்த சூழ்நிலையில் வந்ததோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனை வந்தது இல்லை, உன்னை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீ எப்போ விழுவன் பார்த்துட்டே இருந்தேன், உன் செழிப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் இப்போ வந்தது பார் பிரச்சனை சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? தெளிவாக சொல்கிறார் எலிப்பாஸ், நீ பாவம் செஞ்ச. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் பேச்சு முடிச்சோடனே பில்தாத்துன்னு என்ற ஒருத்தர் சொல்கிறாரு, நீ மட்டும் பாவம் செய்யல, உன் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள். அவன் சொல்றான், உன் பிள்ளைகள் பாவம் செய்தனால ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சோப்பார் என்றவன், அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் சொல்றா, ஏப்பா ஆளுக்கு ஆளு நீங்க இப்படியே பேசிட்டு இருக்க கூடாது, நீங்க இந்த பிரச்சனைக்கு காரியம் எதனால இது உண்டானது என்பதை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றா போல. அடுத்தபடியாக தான் எல்லாத்துக்கும் எலிகு என்றதான ஒரு சின்ன வாலிப தம்பி அவர் பேச ஆரம்பிக்கிறார். இது இவங்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு சொல்றாரு, நீங்க எல்லாம் பெரியவர்கள், ஆனால் நான் வயதில் சிறியாள், நான் பேசுறேனே அப்படின்னு பேசுறார். அப்போ அவர் பேசின அந்த வார்த்தைகளில் ஒரு சில வசனத்தை மட்டும் படிச்சு பாருங்க. அவர் கேள்வியாக கேட்பார். யோபுனுடைய புத்தகம் 35வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்களா? நீங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, இப்போ பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. யோபு புத்தகத்தை முழுவதும் நான் சொல்றேன் என்று நினைக்க வேண்டாம், உங்களுக்கு வெகு சீக்கிரமா என்ன செஞ்சிடும், இந்த பிரசங்கத்தினுடைய கருத்து உங்களுக்கு தெரிய வரும். யோபுடைய பக்தன் எப்படி அவர் வாழ்ந்தாரு, அவருக்கு எப்படி இந்த நம்பிக்கை உண்டானது என்பதை நம்ம பார்க்க. வாசிங்க. என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? இவ யாரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு? எலிகு மிக தெளிவா யோபு பார்த்து கேட்கிறாரு, யோபே நீ அந்த 3 பேர் பேசும்போது நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தவா, நான் என்ன தேவன் என்னை தண்டித்து கொண்டிருக்கிறாரு, நான் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியே, உன்னை நீதிமான் என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறியே, நீ தேவனை விட நீதிமானா? அவர் கேள்வி கேட்கிறார். நீ நீதிமானா இருக்கிறதுனால தேவனுக்கு என்ன லாபம்? நீ கஷ்டப்படுவதனால அவருக்கு என்ன நஷ்டம் இருக்குது, லாபம் இருக்குது? நீ உன்னை தாழ்த்து என்று சொல்றாரு. யாரு? எலிகு சொல்றாரு யோபை பார்த்து, நீ உன்னை தாழ்த்து தேவ சமூகத்தில். இவர்கள் இந்த 3 நண்பர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா தேவ சன்னிதானத்தில் உன்னை நீ ஒப்புக்கொடு, உன்னை தாழ்த்து அப்படி சொல்லும்போது தான் யோபுனுடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் உண்டானதுங்க. இதுவரை தன்னை நீதிமான் என்று நினைத்ததான, தனக்கு எல்லாம் நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், அதனால தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நினைத்து கொண்டிருந்தான். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? யோபுடைய மனைவி என்ன சொன்னாங்க? தேவனை தூஷித்து இந்த ஒரு காரியம் மட்டும் யார் செய்யணும்? யோபு செய்யணும். இந்த விசுவாச போராட்டத்தில் ஒரே ஒரு காரியத்தை செய்யணும், தேவனை தூஷித்து ஜீவனை விடணும். அது பிசாசு மனைவி மூலமா பேசுற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி. அப்ப யோபுடைய பிரதியுத்தரம் என்ன தெரியுங்களா? நன்மையை பெற்ற நான்
நம்ம தீமைய அவ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவர் நன்மையை கொடுத்திருக்கிற கர்த்தர், அந்த நன்மை நிமித்தம் நான் தீமையப்படுகிறேன் அப்படின்னு யோபுடைய எண்ணம். ஆனா கர்த்தர் அதை எதிர்பார்க்கல. நீ நன்மை கொடுத்ததுனால கர்த்தரை தேடல, இம்மைக்காக கர்த்தரை தேடல. அவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கர்த்தரை தேடுவேன். அல்லேலூயா சொல்லுமா? அவர் என்னுடைய முழு சரீரத்தை எடுத்துக்கொண்டாலும் முழு உடைமைகளை எடுத்துக்கொண்டாலும் நான் கர்த்தரை தேடுவேன் என்ற எண்ணம் வரணும். ஆனால் தான் எலிகு சொல்றாரு, நீ உன்னை நீதிமான் என்று நினைக்காத, கர்த்தரை நீ பெரிய உயர்ந்த ஒரு மனுஷன் என்று நினைக்காத, தன்னை தாழ்த்து என்று சொல்லும்போது தான் யோபு 42வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக சொல்றாரு, நான் நீசனாக இருக்கிறேன், ரெட்டிலும் சாம்பலிலும் உட்காருகிறேன் என்று சொல்லுகிறார். யோபு 42 5வது 6வது வசனத்தை படிங்களா? என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று மனஸ்தாபப்படுகிறேன். இப்ப பாத்தீங்களா, நான் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்றேன். காரணம் என்னன்னா, நான் யார் என்பதை எனக்கு விளங்க செய்தீர். ஏன்னா கர்த்தர் யோபோடு பேச ஆரம்பித்தார். நான் உன்னை உருவாக்கும் போது எங்கே இருந்தாய்? மனுஷனை நான் உருவாக்கும் போது உனக்கு என்ன தெரியும்? எலும்புகள் உருவாது உனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் கேட்ட கேள்விகள்லாம் அவரால் பதிலே சொல்ல முடியல. 42 அதிகாரத்தில் நீங்க 38வது அதிகாரத்திலிருந்து யோபுல படிக்கும்போது ஆண்டவர் யோபோடு கூட பேசுகிறார், யோபோடு கூட உறவாடுகிறார். அப்பதான் யோபுடைய உள்ளம் தொட ஆரம்பிச்சது. அவர் சரண்டர் ஆயிட்டாரு. கர்த்தாவே, தேவரீ நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாது. அந்த வார்த்தைக்கு அவர் ஒத்துக்கொண்டாரு. கர்த்தர் தான் என் வாழ்க்கையை நடத்துறாரு. இந்த பிரச்சனை எல்லாம் என்னை விட்டு நிச்சயமா கடந்து போகும். ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு நண்பர்கள் எனக்கு ஆதரவா இல்லை, என் சூழ்நிலை, என்னுடைய செல்வம், என் குடும்பம் எனக்கு ஒரு ஆதரவா நம்பிக்கை கொடுக்கல. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை மறுபடியும் யோபுல 19வது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை இப்போ உங்களுக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில யோபு கடந்து வந்தார், அவருடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது நீங்க வாசிச்சு பாருங்க. 25 வசனம் படிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறீங்க? அப்பா, யோபுக்கு வந்த போராட்டம் எவ்வளவு போராட்டம்! இதை நான் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு புத்தகத்தையே சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த யோபுக்கு உண்டான தெளிவு பார்த்தீங்களா? அது சொல்றாரு, நான் அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு கூட, எனக்கு இந்த துன்பத்திலும் கஷ்டத்திலும் இந்த பாடுகளிலும் என் மீட்பர் என் கூட இருக்கிறார். துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதா இருக்கிறது. நீ துன்பப்படுகிறாயா, பாடுபடுகிறாயா, உன் பாடுகளில் ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் உபத்திரவம் உயர்வை கொண்டு வரும். அல்லேலூயா. உனக்கு உபத்திரவம் வருகிறதா, அது விசுவாசத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். அது என்ன நம்பிக்கை கேட்டீங்கன்னா, யோபு கொடுத்தது நித்திய மகிமை. அது அல்லேலூயா. அதான் சொல்ற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் கீழ் உள்ள வசனத்தை படிங்க. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவர் சொன்ன வார்த்தை தெரியுங்களா? என் தோல் முதலாய் அழிந்து போனாலும் என் மாம்சத்திலிருந்து. எபிரேய வார்த்தையில மாம்சத்தில் நான் கர்த்தரை பார்ப்பேன் அப்படின்னு இருக்குது. இன்னொரு வார்த்தை மாம்சத்தில் இருந்து கர்த்தரை பார்ப்பேன் என்று அர்த்தம் கொள்ளுது. இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் வெளியிலிருந்து நான் யாரை பார்ப்பேன்? கர்த்தரை பார்ப்பேன். அப்படி என்றால் என்ன அர்த்தமாக இது காணப்படுதா? 2 அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த பூமியில நான் மாம்சத்தில் இருக்கும் போதும் கர்த்தர் என்னோடு உறவாடுது நான் பார்ப்பேன். அதைத்தான் 27வது வசனத்துல கர்த்தர் பேசினதை அவர் பார்க்கிறார். நான் வாஞ்சிக்கிறேன். 42 அதிகாரத்துல கர்த்தரை அவர் சந்திக்கிறார், கேட்கிறார், வார்த்தையை கேட்கிறார். ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்கிறாரு. ஆண்டவர் முன்னிலைமையை காட்டிலும் யோபுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனை பெருக செய்தார், ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த பூமியில யோபு காண வேண்டியதை கர்த்தர் காண கிருபை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, மாம்சத்திற்கு வெளியே மரித்தாலும் மரித்த பிறகும் மகிமையில யாரை பார்ப்பேன்? ஏன்னா என் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒளிவு மலையில வந்து நிற்க போகிறார்.
பூமியின் மேல் நிற்க போகிறார். அல்லேலூயா. அவரை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்குது? இந்த உலகத்துல பாடுகளை, துன்பங்களை, வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்குள்ள இவைகளுக்கு மத்தியில ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் என்று ஏன் சொல்றாரு தெரியுங்களா? உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை, உங்களுக்கு இருக்கிறதான போராட்டத்தை விடுவிக்கிறவர் அவர்தான். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகமத்தில் 48வது அதிகாரம் 16வது வசனத்தில் யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்னு சொல்கிறார். என்னை தீமையின் என்று ரட்சித்தவருடைய ஆசீர்வாதம் சந்ததியின் மேல தங்குவதாக என்று சொல்கிறார். நீங்க ஏசாயா 49வது அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, நானே உங்களை மீட்டு கொண்டு வருவேன், சிறையிருப்பிலிருந்து உங்களை திரும்ப கொண்டுட்டு வருவேன், நான் மீட்பர் என்று பல இடங்களில் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். காரணம், உங்களுடைய துன்பம், பிரச்சனை, கஷ்டம், இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என் மீட்பர், அவர் என்னை விடுதலை ஆக்குறவர். என் பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, என் கஷ்டத்திலிருந்து, எனக்கு இருக்கிறதான சத்துரு போராட்டத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குறவர் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த துன்பத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு நாட்கள் ஆனாலும் நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. உங்க வாழ்க்கை பிரயாணத்துல கர்த்தர் இருக்கிறார். யோபு அதை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். என் துன்பத்தின் நடுவில் கர்த்தர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? உங்களுக்கு, எனக்கு தேவன் அதை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் மார்த்தாள் சொல்லுகிறாங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த லாசரு இறந்து போனதான சம்பவம் உங்களுக்கு தெரியும். மார்த்தாள் வந்து சொல்லுகிறாங்க, நீர் இங்கே இருந்திருந்தால் யார் மரித்திருக்க மாட்டா? என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க, நீர் இப்பொழுது தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அதை கர்த்தர் செய்வார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. யார் அறிந்திருக்கிறாங்களா? என் சகோதரன் இறந்து போயிருக்கிறா, என் குடும்பத்துல துக்கம் இருக்குது, என் குடும்பத்துல போராட்டம் இருக்குது, ஆனா ஒரு காரியத்தை அறிவேன், நீர் தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளுவதை அதை செய்வார் என்றது நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. 24வது வசனத்தை படிங்க. அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுவான் என்று அறிந்திருக்கிறேன். அவங்களுடைய அறிவு பாத்தீங்களா? மார்த்தாளுடைய அறிவு. கண்டிப்பா என் சகோதரன் உயிர்த்தெழு நாட்களிலே அவன் உயிரோடு கூட எழுந்திருப்பான் என்பது நான் அறிந்திருக்கிறேன். இயேசு அவளை நோக்கி சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பா. நானே ஜீவனும் மரணமா இருக்கிறேன். நம்மை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் பலமுறை சொல்லுகிறார், கர்த்தர் அவர் பிழைக்கிறதுனால நானும் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது? எனக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்க்கணுன்ற ஆசை இருக்குது? அல்லேலூயா. தவறான கேள்வி ஏதாவது கேட்டு விட்டேனோ? புதிய ஏற்பாட்டு காலத்தில், நவீன காலத்தில் கேட்குற கேள்வியாக இது இல்லாத இருந்திருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நீங்களும் நானும் வாஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு ஆசை, இந்த உலகம் பாடுகளும் கஷ்டமும் நிறைந்து தான் இருக்கிறது. அல்லேலூயா. போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. இவைகளுக்கு மத்தியில் யோபு அவரை பார்க்க ஆசைப்பட்டார். அதை அவர் கண்ணார கண்டார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்டார். அந்த மகிமையினுடைய நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. இன்றைக்கு நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். அது என்னவென்றால், அதுதான் அந்த மகிமையை அனுபவிக்கிறோம். இந்த உலகத்தில் அந்த மகிமையை நம்ம அனுபவிச்சுக்கணும். 2வது காரியமாக நீங்கள் கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் வாசிங்களா? கொலோசியர் 1வது அதிகாரம் 27 28.
புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிந்ததுன்னு சொல்ல தெரியல. அல்லேலூயா சொல்ல சொன்ன உடனே சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மகிமையின் நம்பிக்கை எதுங்கன்ற கேட்டிங்கன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதான் அந்த மகிமை நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ புரியுதுங்களா? என்றைக்கோ எங்கேயோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் யூதர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார், தேவாலயத்தில் வாசம் பண்ணினார். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! அதுதான் மகிமையின் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருப்பதினால என்ன நடக்க போகுது நீங்க வாசித்து பாருங்க. நானும் அவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம், ஒரே உறவு இருக்கிறது. அல்லேலூயா! அந்த சிலாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன சிலாக்கியம் தெரியுங்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ற. அல்லேலூயா! எத்தனை பேருக்கு பிரசங்கம் புரியுதோன்னு தெரியல. ஒருவேளை மயக்கமா இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! யார் வாசம் பண்றா சொல்லுங்க? யார் வாசம் பண்றா? இப்போ உங்கள் வீட்டில் யாராவது வாசம் பண்ண முடியுமா? உங்கள் கூட யாராவது வாழ முடியுமா? சிலர் நம்ம திட்டுறோம். ஒரு மகிமையான உன்னதமான தெய்வம், முழு உலகத்தையும் படைத்தவர், பரிசுத்தர், அவர் உனக்குள்ளே வாசம் பண்ண வருகிறார் என்றால் காரணம் என்ன தெரியுங்களா? உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். உங்கள் பாவங்களுக்காக அவர் பரிகாரம் செலுத்தியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் நீங்களும் நானும் தகுதிப்பட்டிருக்கிறோம். அந்த உன்னதமான கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறதுக்கு அந்த ஐஸ்வர்யத்தினுடைய மகிமை நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மறைவா இருந்தது, ரகசியமா இருந்தது. இன்றைக்கு வெளிப்படையாக கர்த்தர் அதை நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம அதை அனுபவிக்கிறோம். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்குள்ள எப்படி வாசம் பண்ணுறார் பாருங்க. யோவான் 17:23 படிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதிலே உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப எதற்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்றாரு? இந்த 17வது அதிகாரம், யோவான் 17வது அதிகாரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மோனுக்கு கொடுத்ததான சீசர்களுக்காக வேண்டிக் கொள்றார். ஏன்னா அவர்கள் ஒற்றுமையா இருக்கணும், தேவனோடு இணைந்து இருக்கணும், கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கணும். பிதாவும் கிறிஸ்து ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் ஒன்றா இருக்கணும். பிதாவானவர் கிறிஸ்துவோடு இருப்பது போல நான் இந்த சீசர்களோடு கூட நான் இருக்கணும், அப்படி என்று சொல்லி வேண்டிக் கொள்றார். அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறது தான் நமக்கு கிடைத்ததான மகிமை. அல்லேலூயா! கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை ரட்சிப்பு இல்லாத வாழ்க்கை, ஒரு விடுதலையே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில தோல்வி தான் கண்டிருப்போம். ஆனால் கிறிஸ்து இருக்கிறதுனால தான் நமக்கு ஆண்டவர் மகிமையை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை என்ன செய்யுது கேட்டிங்கன்னா, நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதினால நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிறதான செயல் பாருங்க. 8:9 ரோமர் 8:9 படி. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதால தான் நம்ம கிறிஸ்தவர்கள். புரியுதுங்களா? கிறிஸ்து நம்ம கூட இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கணும், நமக்குள்ள வாசம் பண்ணணும். அதனால தான் கிறிஸ்துவ உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்ப மாம்சத்துக்குரியவர்கள் உலக பிரகாரம் அவர்கள் தேவனை அறியார்கள்.
அவர்கள் தேவனை விட்டு தூரமா இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுடைய நம்ம, கிறிஸ்து எப்படி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ, அவர் மரித்து உயிர் தெழுந்தது போல நீங்களும் நானும் ஒரு நாள் உயிரோடு கூட எழுந்திருப்போம். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் காரணம் எப்ப கேட்டீங்கன்னா, கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருப்பதினால நான் உயிர் மீட்சி அடைகிறேன். அப்ப நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணது மகிமை தான். அது ஏன் வாசம் பண்றாருன்னா, என்னை உயிர் மீட்சி அடைய செய்வதற்காக. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்கு எனக்கு ஆண்டவர் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு சிலாக்கியத்தை, உயிர்த்தெழுகிற சிலாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:16 நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்றார் பாருங்க. யோவான் 14வது அதிகாரம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா சொல்லுமா. அவர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். நீங்கள் அதை அறிவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இருக்கிறார்? அதுதான் உங்களுடைய கேள்வி. ஏன் இருக்கிறார்? எப்ப நான் அறிவேன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பவுல் யோசித்து பார்க்க சொல்றார். பவுல் அப்போஸ்தலர் இந்த கொலோசை சபைக்கு பல உபதேசங்கள் இருக்கிறது, தவறான உபதேசங்கள். கிறிஸ்து இயேசுவை நம்பாத விசுவாசிகள் அங்க இருக்கிறார்கள், புரஜாதிய ஜனங்கள். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். என்ன தெரியுங்களா? கிறிஸ்து தான் சென்டர், கிறிஸ்து தான் மேன்மையானவர், கிறிஸ்து தான் மையம். அந்த கிறிஸ்துவோடு கூட இருந்தாதான் மகிமைக்கு போவேன் என்பதுதான் அவருடைய செய்தி. நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன் உங்களுக்குள்ள இந்த சுவிசேஷத்தை கொண்டு வர்றதுக்கு. அது என்ன ரகசியம்? கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிறிஸ்து அவர் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்து ஒரு நாள் வரும்போது நீங்களும் உயிரோடு கூட எழுந்திருப்பீர்கள் என்றதான மகிமையை கர்த்தர் கொடுத்துறார். அப்ப இந்த காலத்திலையும் அந்த கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதை இயேசுக்கு சொல்றார், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்ன செய்வேன்? அவனோடு உட்பிரவேசிப்பேன். அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். அவனு என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆண்டவரோடு உறவு கொள்ளவும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறவும் இந்த பூமியில் ஆண்டவர் வந்தார். அடுத்தது நமக்கு ஆண்டவர் நித்திய ஒரு மகிமையை, நித்திய வாழ்க்கையை கொடுத்திருக்கு. கர்த்தர் நமக்காக அவர் செய்த காரியம். ரோமர் 5வது அதிகாரம் 1-2 படிச்சு பாருங்க. ரோமர் 5:1-2. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை அந்த கிருபையின் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எத்தனை பேர் இந்த நம்பிக்கையை அடைவோம் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது? இங்க மிக தெளிவா பவுல் சொல்றாரு, விசுவாசத்தினால அந்த மகிமைக்குள்ளே நான் கடந்து போவேன், அடைவேன் என்ற நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில நான் அவர் வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நான் அவருடைய ஆலயமா இருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, மறுமையிலே என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை மட்டும்தான். ஒன்று எதற்காக வாழ்கிறோம்? துன்பங்களையும் பாடுகளையும் யோபு பக்தன் அனுபவித்தார். ஆனால் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. நிச்சயமாக என் மீட்பரை ஒரு நாள் நான் சந்திப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்தில் பல உபத்திரவத்தின் மத்தியில் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தின் நிமித்தமாக கொலோசை பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட சபைகளுக்கு இங்கே சத்தியத்தை சொல்றார். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தான் உங்களை உயிர்ப்பிப்பார். அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை கொண்டு தான் இந்த மகிமைக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பீர்கள். எனவே இப்பொழுதே அந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் அனுபவிங்க என்று சொல்றார். அவரோடு கூட உறவாடுங்க என்று சொல்றார். இதை ஒருபோதும் மறக்காதீங்க. ரெண்டே காரியம் மட்டும்தான். என்ன சொல்லுங்க? மகிமையை அறிந்திருக்கிற, மகிமையை அனுபவிக்கிற. டிஎல் மூடி ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு நாள் வரும், அந்த நாளில் செய்தித்தாளில் நீ வாசிக்கோ. அவர் நண்பர்கள்ட்ட சொல்றாரு, செய்தித்தாளில் ஒரு செய்தி வரும், டிஎல் மூடி மரித்து விட்டார் என்றதான செய்தி வரும். அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நாள் நான் மரிக்கவில்லை, மகிமையில நான் பிரவேசித்திருக்கிறேன் என்று நீ அறிந்து கொள் என்று சொல்லி தன்னுடைய நண்பருக்கு சொன்னாராம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்து இயேசு கொடுத்திருக்கிற நம்பிக்கை அதுதான், நித்திய மகிமை. ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு நம்ம தியானித்தோம். ஹோப் ஆஃப் க்ளோரி, மகிமையின் நம்பிக்கை. நம் கண்களை மூடி அதற்கு சிலாக்கியமாக, அதற்கு பாக்கியவான்களாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இன்றைக்கு இருக்கிற சிறுமைகள், இன்றைக்கு இருக்கிற போராட்டம் யோபு பக்தனை போல உண்டாயிருக்கலாம், பவுல் அப்போஸ்தலனை போல நமக்கு உண்டாயிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்காக இயேசு கிறிஸ்து மகிமையில பிரவேசிப்பதற்கு அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அவர் ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரத்தின் மத்தியில் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று அன்றைக்கு பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அல்லேலூயா அந்த விசுவாசிகளை என்கரேஜ் பண்ணுவது போல இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற, ஓ இன்று இருக்கிறதான, இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான எல்லா கஷ்டங்களும் மாறும் நம்மை விட்டு. அல்லேலூயா. ஒரு நாள் மகிமை வெளிப்படும். இந்த பூமியிலையும் கர்த்தர் நம்மை காண்போம். கர்த்தருடைய அற்புதத்தை நம்முடைய கண்ணால நம்ம பார்ப்போம். யோபோடு கூட பேசினது போல கர்த்தர் நம்மோடு கூட பேசுவா. நாம் இழந்து போனதை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போமா? அல்லேலூயா. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையார கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையார இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏலெலோகே எல்லோஹே எல்லோஹே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நாம் யாவர் எழுந்து நின்று ஆண்டவரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உம்மை துதிப்பேன். ஏலெலோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம் தயை
உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். எத்தனை போராட்டங்கள் யோபுக்கு வந்த போதும் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். நீங்களும் நானும் அந்த நம்பிக்கை உறுதியாக பிடித்து கொள்வோம். யார் என்ன சொன்னாலும், என்ன சூழ்நிலை எதிராக வந்தாலும் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, மகிமையின் ராஜா மீண்டும் வரப்போகிறார். அவருக்கு ஆண்டவரே, அவருக்காக காத்திருக்கிறேன். எங்களை ஆயத்தப்படுத்தணும், குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும், சபை ஆயத்தப்படுத்தணும். அந்த எண்ணத்தோடு கூட ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் நம்முடைய எல்லா வாழ்க்கையில் நம்பிக்கையும் ஆண்டவர் விசுவாசத்தையும் கொடுத்து நடத்தும்படியா சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. இப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் ஆண்டவர் செய்ய போகிற பெரிய காரியங்களோடும் என்றென்றும் எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் கரங்களை குலுக்கி வாழ்த்துல தெரிவித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.